Hi viewers, welcome to my channel Twilightingideas. In this video நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான மசாலா பிரெட் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்க இது பிரேக்ஃபாஸ்டாவும் செய்யலாம், இல்லனா உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான். ஈஸியா குவிக்கா ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோவை வந்து நான் வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸாக போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு சில்லியை வந்து அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ண போகிறேன். அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆனியனை வந்து நான் குட்டி குட்டி சைஸஸாக கட் பண்ணுறேன். நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸையும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து அது நல்ல பிரெட் கூட வந்து ஜெல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரெட்டோட சைட்ஸ்லாம் நான் கட் பண்ணிவிட்டு பிரெட்டை வந்து க்யூபாக போட போகிறேன். நான் வந்து ஒரு 6லேருந்து 7 பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு, நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த பிரெட் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பிரெட் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதே கடாயில நம்ம ஒரு 2 ஸ்பூன் கீ விட்டுட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் அண்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதில் வந்து டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இந்த பிரெட் எல்லாத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பிரெட்லையும் நல்லா இந்த மசாலா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட மசாலா பிரெட் ரெடி ஆயாச்சு. இதில் கார்னிஷிங்காக லாஸ்ட்டாக நான் கொரியாண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் கார்ன் சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கார்ன் சிப்ஸ் வேண்டாம்னா நீங்கள் வந்து அதை ஒமிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீட்லேயே சூப்பராக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக்ஸ் ரெசிபி இங்கே ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.